ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? செய்தியை திறந்தா விஜய் அண்ணா வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரெய்டு, அவ்வளவுதான். நம்ம மனசு உடனே ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ, ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரியும். வரி ஏய்ப்பு தானே, விஜய் அண்ணாவும் இப்படித்தானான்னு நினைப்போம். நாம யோசிக்கிறதே இல்ல. உண்மை என்ன, ஆதாரம் இருக்கா, நீதிமன்றம் என்ன சொன்னது, எதுவுமே நம்ம மனசுல வராது. உடனடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவோம். ஆனா ஒரு சிம்பிள் கேள்வி, இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்தா அதுவே குற்றமா? பதில் என்னன்னா இல்ல. முதல்ல சட்டத்தை புரிஞ்சுக்கலாம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 132, இதுதான் சோதனை செய்யும் பிரிவு. இந்த பிரிவு என்ன சொல்றது தெரியுமா? ஆவணங்களை பார்க்கவோ, கணக்குகளை சரிபார்க்கவோ, பணம், நகை, ஆவணங்களை பறிமுதல் செய்யவோ, விளக்கம் கேட்கவும் தான் முடியும். அவ்வளவுதான். எங்கேயாவது சோதனை வந்தா குற்றவாளி இன்னும் எழுதியிருக்கா? இல்ல. சோதனை என்றால் தண்டனை இல்லை, கைது இல்லை, தீர்ப்பு இல்லை. சோதனை என்றால் விசாரணை, சரிபார்ப்பு, ஆய்வு, அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க தேர்வு எழுதுறீங்க. ஆசிரியர் பதில் தாளை சரிபார்க்கிறார். அதுக்காக நீ தோல்வி அடைந்துட்டேன்னு அர்த்தமா? இல்ல, சரிபார்ப்புதான். வருமான வரி சோதனையும் அதே மாதிரி. இந்திய சட்டம் சொல்ற ஒரு அடிப்படை விதி இருக்கு, பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். அதாவது நீதிமன்றம் நிரூபிக்கும் வரை ஒரு மனிதன் குற்றமற்றவன்தான். இதுதான் ஜனநாயகம், இதுதான் நீதி. இப்ப விஜய் அண்ணா விஷயத்துக்கு வரலாம். ஒரு சாதாரண ஊழியருக்கு சம்பளம், வங்கி, வரி ரொம்ப எளிமை. ஆனா விஜய் அண்ணா மாதிரி நட்சத்திரத்திற்கு பட சம்பளம், விளம்பர வருமானம், வெளிநாட்டு வருமானம், தயாரிப்பு நிறுவன பங்கு, சொத்து வாடகை, முதலீடு, பல வழிகள் இருக்கு. அதனால கணக்குகள் சிக்கலானவை. வருமான வரித்துறை சரிபார்க்கும். இது வழக்கமான நடைமுறை. இப்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு, வரி கருத்து வேறுபாடு மற்றும் வரி ஏய்ப்பு. முதலாவது, வரி கருத்து வேறுபாடு. நீ சொல்ற வருமானம் 100 கோடி, துறை சொல்ற வருமானம் 120 கோடி, வித்தியாசம் 20 கோடி. இதுதான் கருத்து வேறுபாடு. கூடுதல் வரி கட்டினா, சில அபராதம் இருந்தா வழக்கு முடியும், சிறை இல்லை. இரண்டாவது, வரி ஏய்ப்பு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 276C, willful attempt to evade tax, அதாவது திட்டமிட்டு மறைத்தது. போலி ஆவணங்கள், பொய் கணக்குகள், கருப்பு பணம், இவையெல்லாம் நிரூபிக்கணும் நீதிமன்றத்தில். அப்பதான் குற்றம். இப்ப வர விஜய் அண்ணாவுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இல்லை, சிறை இல்லை, குற்றவாளி தீர்ப்பு இல்லை, ஒன்றுமில்லை. அப்ப நாம எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? ஊடக விளையாட்டு புரிஞ்சுக்கோங்க. சோதனை நடந்தது, பரபரப்பு. வழக்கு முடிந்தது, அமைதி. அதனால முதல் செய்தி மட்டும் வைரல், பின்னாடி உண்மை பேசப்படாது. மக்கள் மனசு பாதிக்கப்படும். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 245C, செட்டில்மெண்ட் ப்ரொவிஷன். கருத்து வேறுபாடு இருந்தா சமரசம் பண்ணிக்கலாம், வழக்கு முடிக்கலாம். இதுதான் நடைமுறை உண்மை. ஒரு மனிதனின் பெயர், 30 வருட உழைப்பு. ஒரு செய்தி 30 வினாடியில் அழிக்கலாம். நியாயமா? இல்ல. நம்ம பொறுப்பு என்ன? ரசிகராக இருக்கலாம், விமர்சகனாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீதிபதி ஆகக்கூடாது. ஒரு மனிதனை குற்றவாளி சொல்ல 3 விஷயம் தேவை: ஆதாரம், சட்டப்படி நடைமுறை, நீதிமன்ற தீர்ப்பு. இதில் எது வந்தது? ஒன்றுமில்லை. முதிர்ந்த சமூகம் என்றால் தலைப்பை பார்த்து தீர்ப்பு சொல்லாது, முழு உண்மை தெரிஞ்சு கொள்ளும், சட்டத்தை மதிக்கும். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச உண்மை என்ன? சோதனை நடந்தது உண்மை. விஜய் அண்ணா மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். உண்மை மெதுவா வரும், பொய் வேகமா போகும். ஆனா உண்மைதான் ஜெயிக்கும். அதனால நண்பர்களே, அமைதியா இருங்க, சட்டத்தை மதிங்க, ஆதாரம் வரட்டும், நீதிமன்றம் பேசட்டும். நினைவில் வைங்க, சோதனை சந்தேகம், சந்தேகம் குற்றமில்லை, தீர்ப்பு நீதிமன்றம், ஊடகமில்லை, நீங்களில்லை, நான் இல்லை. இதுதான் ஜனநாயகம், இதுதான் நீதி, இதுதான் இந்தியா.